இன்னைக்கான லஞ்ச் மினி vlog என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் கூடவே நல்லா கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசியாக கோபி 65 பண்ண போகிறேன். சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி வேக போட்டாச்சு. சாம்பார் யாருக்கு தான் பிடிக்காது, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கத்திரிக்காய் மாங்காய் இல்லைனா முருங்கைக்காய் மாங்காய் போட்டு செய்கிற சாம்பார் ரொம்ப பிடிக்கும். வேற என் ஹஸ்பண்ட்க்கு மாங்காய் போட்டாலே ரொம்ப பிடிக்கும். கூட அவரைக்காய் இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம். ஒரு ஊர் கத்திரிக்காய்க்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு. நீளமாக இருக்கிற இந்த வயலட் கலர் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். சென்னையில் இதுதான் அதிகமாக கிடைக்கும். நல்ல சாஃப்டாக டக்குன்னு வெந்துடும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அதே மதுரையில குட்டி குட்டியா உருண்டையா இருக்கிற நாட்டு வரி கத்திரிக்காய் கிடைக்கும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு சாம்பார் தாளிச்சு விட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடாயில தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயும் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சாலே போதும். நல்லா சாஃப்டா வெந்துடும். கூட சாம்பார் மசாலா, வேக வச்ச பருப்பு போட்டு மூடி வச்சு கொதி வந்ததும் கடைசியா புளி, மாங்காய் போட்டா சாம்பார் தயார். இன்னொரு சைடு நல்ல கிறிஸ்பியான காலிஃபிளவர் 65 பண்றதுக்கு நார்மல் வாட்டரில் நிறைய கல்லுப்பு கரைச்சி வச்சிருக்கேன். வேணும்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை மீடியம் பீசஸாக கட் பண்ணி இதில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் போட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் போட்டு கழுவாதீங்க. காலிஃப்ளவரில் இருக்கிற டேஸ்ட், ஃப்ளேவர் எல்லாமே சுத்தமாக போயிடும். அதுக்கு பதிலாக கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க பூச்சி எல்லாமே தனியாக வந்துடும். காலிஃப்ளவர் பக்கோடாவும் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக மாங்காவையும் போட்டு இறக்கியாச்சு. கோபி 65 ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு ஷேர் பண்ணல. சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணியிருந்தேன். சிம்பிள் லஞ்ச் மெனு தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஷீடூஸ் டன்னிங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.